இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது ரஜப் மாதத்தில் நாம் அனைவருமே செய்து கொள்ள வேண்டிய ஒரு மகத்துவமான அமலை பற்றித்தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த அமலினை செய்வதன் காரணமாக ஏராளமான பலன்கள் கிடைக்கின்றது. மிக முக்கியமான பலன் என்னவென்றால், அவசர தேவைக்கு இதை நாம் ஓதினோம் என்றால் உடனடியாக அல்லாஹ் நம்முடைய துஆக்களினை அங்கீகரிப்பான். பலவருடைய தேவைகளும் இன்ஷா அல்லாஹ் ஒரே இருப்பில் கபூலாகும். அந்த மகத்துவமான அமல் என்னவென்றால் சிறந்த 5 இஸ்திக்ஃபார்கள். அதுவும் அல் குர்ஆனில் குறிப்பிடப்பட்ட 5 இஸ்திக்ஃபார்கள். அவசர தேவை என்றால் உடனே ஓதுங்கள். பிறகு ஓதுவோம் என்று நினைக்காதீர்கள். நீங்கள் தள்ளி வைத்தீர்கள் என்றால் ஷைத்தான் விடமாட்டான். இஸ்திக்ஃபார் செய்வது என்பது ஷைத்தானுக்கு பிடிக்காத ஒரு விடயம். ஷைத்தான் நம்மை வழிகெடுத்து நம்முடைய வாழ்க்கையை பாவங்களால் நிரப்ப வைத்து அதற்காக நாம் அஸ்தாஃபிருல்லாஹ் என்று மன்னிப்பை கேட்டுவிட்டோம் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்முடைய அத்தனை பாவங்களையும் மன்னித்து விடுவான். இது ஷைத்தானுக்கு பிடிக்காத ஒரு விடயம். இன்னும் இஸ்திக்ஃபாரை நாம் ஓதிவிட்டு நாம் துஆ கேட்டோம் என்றால் அடுத்த நொடி அல்லாஹ் நம்முடைய துஆக்களினை அங்கீகரித்துக் கொள்வான். இதுவும் ஷைத்தானுக்கு பிடிக்காத ஒரு விடயம். காரணம், நம்மையும் அல்லாஹ்வையும் தள்ளி வைக்க வேண்டும் என்பது தான் ஷைத்தானுடைய திட்டம். எனவே இஸ்திக்ஃபாரை செய்துவிட்டோம் என்றால் நாம் அல்லாஹ்வை நெருங்கி செல்கின்றோம் என்று அர்த்தம். இஸ்திக்ஃபார் செய்வதனால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது, நம்முடைய துஆக்கள் கபூலாகின்றது, செல்வத்தில் பரக்கத் ஏற்படுகின்றது. கடன் பிரச்சனையுடையவர்கள் இதை ஓதினால் அல்லாஹ் ஏதாவது ஒரு வழியில் உதவி செய்து நிமிடத்தில் உங்கள் கடன்களை தீர்த்து தருவான். எனவே இன்ஷா அல்லாஹ் இஸ்திக்ஃபாரை அதிகப்படுத்தி கொள்ளுங்கள். இதுவே வெற்றிக்கு முதல் படியாக அமையும். இன்றைக்கு மிகவும் சிறப்பான 5 இஸ்திக்ஃபாரை பற்றி பார்க்கலாம். அந்த இஸ்திக்ஃபாரில் முதலாவது இஸ்திக்ஃபார், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்தக்ஃபிருல்லாஹ ரப்பி வ அதூபு இலைஹி இன்ன ரப்பி கரீமுன் முஜீப். இன்ன ரப்பி கரீமுன் முஜீப் என்பது அல் குர்ஆனினுடைய ஒரு வசனம். அதனால் இதில் கூறக்கூடிய இஸ்திக்ஃபாரை தூய்மையான நிலையில் தான் நாம் ஓத வேண்டும். வுளு இல்லாமல் மாதவிடாய் காலத்தில் ஓதக்கூடாது. இன்ன ரப்பி கரீமுன் முஜீப், அப்படி என்றால் நிச்சயமாக என்னுடைய ரப்பு முறையீடுகளை ஏற்கக்கூடியவனாக எனக்கு மிக சமீபமாக இருக்கின்றான். இந்த இஸ்திக்ஃபாரை நாம் கூறினோம் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தாமதிக்காமல் நமது துஆக்களினை அங்கீகரிப்பான். முறையீடுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனே எனும் அல்லாஹ்வினுடைய ஒரு வசனத்தை நாம் ஓதுகின்றோம். அதனால் பவர்ஃபுல்லாக பலனளிக்கும். இரண்டாவது இஸ்திக்ஃபார், அஸ்தக்ஃபிருல்லாஹ ரப்பி வ அதூபு இலைஹி இன்ன ரப்பி ரஹீமுன் வதூத். இன்ன ரப்பி ரஹீமுன் வதூத், அப்படி என்றால் நிச்சயமாக என்னுடைய ரப்பு இரக்கமானவனாகவும் அன்பானவனாகவும் இருக்கின்றான். இதுவும் திருக்குர்ஆனினுடைய ஒரு வசனம்தான். இதை நாம் ஓதினோம் என்றால் அல்லாஹ் நம்மீது கருணையை பொழிவான். அல்லாஹ்வினுடைய ரஹ்மத் நமக்கு கிடைக்கும், அல்லாஹ்வினுடைய அன்பு நமக்கு கிடைக்கும். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த இஸ்திக்ஃபாரையும் ஓதிக்கொள்ளுங்கள். மூன்றாவது இஸ்திக்ஃபார், அஸ்தக்ஃபிருல்லாஹ ரப்பி வ அதூபு இலைஹி இன்னஹு கான கஃபாரன் லஹும் வக்ஃபிர்லி இன்னக அர்ஹமுர் ராஹிமீன். நிச்சயமாக என்னுடைய ரப்பு கிருபையாளர்களுக்கெல்லாம் மாபெரும் கிருபையாளனாகவும் பாவங்களினை மன்னிக்க கூடியவனாகவும் இருக்கின்றான் எனும் அழகான அற்புதமான இஸ்திக்ஃபார். இதை ஓதினாலும் நம்முடைய துஆக்களினை அல்லாஹ் விரைவிலேயே அங்கீகரிப்பான். ஏனென்றால் அர்ஹமர் ராஹிமீன் எனும் அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய பெயர் இருக்கின்றது. இந்த இஸ்திக்ஃபாரையும் நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள். நான்காவதான திக்ர்,
ربي إني علمت سوءا وظلمت نفسي فاغفر لي إنه لا يغفر الذنوب إلا أنت. இது ஹதீஸ்களில் குறிப்பிடப்பட்ட சிறந்த ஒரு இஸ்திகஃபார். இதை நாம் ஓதினோம் என்றால் நம்முடைய பாவங்கள் அனைத்தையுமே மன்னிக்கின்றான். பாவம் செய்வதனை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான். அடுத்ததாக 5வது இஸ்திகஃபார். أستغفر الله الذي لا إله إلا هو الحي القيوم الحليم العظيم الكريم الغفار للذنب العظيم وأتوب إليه أستغفر الله إن الله كان غفورا رحيم. இது ஒரு மகத்துவமான இஸ்திகஃபார் என்று கூறப்படுகின்றது. இதில் அல்லாஹ்வுடைய நிறைய திருநாமங்கள் இதில் இடம்பெறுகின்றது. அதிலும் யா ஹய்யு யா கய்யூம் எனும் மிகப்பெரிய இஸ்மே ஆசம் கொண்ட திருநாமங்களும் இதில் காணப்படுகின்றது. எனவே இது சிறப்பாக பலனளிக்கும். இந்த 5ம் மிகவும் சிறப்பான இஸ்திகஃபார். இந்த சிறந்த மாதத்தில் இந்த சிறந்த இஸ்திகஃபாரை அன்றாடம் ஒரு முறையாவது ஓதக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அவசர தேவை என்றால் இன்ஷா அல்லாஹ் 5 முறை ஓதிக்கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள். மேலும் உங்களுடைய மேலான துஆக்களில் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்ஆனாகும். உங்கள் ஆதரவுகளுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.